வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இவர் என்ன சொல்லியிருக்கோம், கொள்ளையர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பொய் சொல்பவர் சொல்லியிருக்கோம், நிறையா சொல்லியிருக்கோம்ல. இப்போது வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கி செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து இந்த ட்ரம்ப் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஒரு 1000 பவுண்டு யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம், நியூக்ளியர் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை திருடுவதற்கு திட்டம் போட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி திருடக்கூடிய ஆள், திருடன் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது ஒரு நாட்டில் இருந்து திருடுவதற்கு என்ன இருந்தாலும் செய்யக்கூடிய ஆள் தான் இந்த ட்ரம்ப். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அமெரிக்கா என்பது ஒரு கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம கொள்ளை கூட்டம் சொன்னோம் அப்படின்னா, மற்ற நாடுகளில் இருந்து வளத்தை கொள்ளை அடித்து அமெரிக்கா கொண்டு போய் தான் வந்து பெரிய பணக்காரன் அப்படி சொல்லுவதற்காக இந்த பணத்தை பூரா கொள்ளையடித்து அங்கே பெரிய இராணுவத்தை உண்டு பண்ணி அந்த இராணுவத்தின் மூலமாக ஒவ்வொரு நாட்டையும் மிரட்டி திரும்ப வாங்கி கொள்ளையடித்து கொண்டு போகிறது. அந்த மாதிரி செயலை தான் இந்த அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1600 இந்தியாவை எப்படி இங்கிலாந்து வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து அப்புறம் இங்கிலாந்து கொள்ளையடிச்சு எல்லா வளத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போனாங்களோ, அதே மாதிரி இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் வளத்தை புறம் கொள்ளையடித்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே பெரிய இராணுவத்தை பெரிய இராணுவமாக உண்டாக்கி திரும்பவும் ஒவ்வொரு நாட்டையும் இது மிரட்டி பணியை வச்சு கொள்ளையடிச்சுக்கக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம், திருடன்னா இந்த ட்ரம்ப். எப்படி வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை அது கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்க, ஈரானில் அணுசக்தி திறனை முடக்குவது மட்டுமல்லாமல், அது முடக்கிறது மட்டும் இவங்களோட மெயின் கான்செப்ட் கிடையாதான், அதன் மூளை அறக்கல் பிரைன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானிய பொறியாளர்கள் மற்றும் இயற்பியலாளர்களை கொல்வதே இஸ்ரேலின் நோக்கமாக இருந்தது. அதாவது இவங்க என்னன்னாக்க, ஆனால் அமெரிக்கா அணு ஆயுதம் வச்சுக்கலாமா, அணுகுண்டு தயாரிச்சுக்கலாமா, ஆனால் மற்ற நாடுகள் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதா. இப்போ அணுகுண்டு பண்ணக்கூடியவங்கள ஒரு 6 நாடுகள் இருக்குது, ஆனால் அவங்க மட்டும் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் யாரும் வச்சுக்கூடாது. அப்போ அமெரிக்காரே அணுகுண்டு வச்சு அடுத்த ஜப்பான் அணுகுண்டு போட்டு கொண்டேன் நிறைய பேர்த்த, ஆனால் இவங்க மட்டும் அணுகுண்டு வச்சுக்கலாம், ஆனால் அடுத்த நாடு அணுகுண்டு தயாரிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி இப்போ ஈரானை என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, அந்த அணு குண்டை தயாரிக்க விடாமல் அணுசக்தி, அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் அங்கே ஒன்று இருக்குது, நியூக்ளியர், அதை வந்து உற்பத்தி பண்ண விடாமல் இப்படி உற்பத்தி பண்ணாங்கனாக்க நீங்கள் அணுகுண்டு தயாரிச்சிருவேன். அப்போ யுரேனியத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 1000 பவுண்டு யுரேனியத்தை எப்படி இங்கேருந்து கொள்ளையடித்து போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டினாரா இந்த ட்ரம்ப். அதே நேரத்தில் அந்த அணு ஆயுதத்தை முடக்கு மட்டும் அல்லாமல் அதற்கு மூளையாக செயல்படக்கூடிய அதனுடைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டோடைய இன்ஜினியர்ஸு, அதனுடைய ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய இயற்பியலாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொண்டாதான் இது ஈரான் வந்து அந்த அணுசக்தியை வந்து அது பயன்படுத்த முடியாது, அணுசக்தியை உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் மட்டும், அமெரிக்கா நோக்கமே அது அணு ஆயுதத்தை மட்டும் அது நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு ஐடியா கிடையாது. அந்த பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ், அந்த இயற்பியலாளர்களை பூரா கொண்டு, அப்போ அவங்க பூரா கொண்டுட்டோமாக்க அங்கே வந்து உற்பத்தி நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள முக்கியமான
பேப்பரான வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை ஒன்று விட்டுருக்கு. இதில் விளைவாக என்ன அப்படின்னா 2 மாத குழந்தை உட்பட 10 பொதுமக்கள் இந்த தாக்குதல் கொல்லப்பட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் பெல்லிங்கேட் உறுதிப்படுத்தியுள்ளன. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போது இந்த இன்ஜினியர்ஸ்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் அவங்க தங்கக்கூடிய இடத்துல போய் குண்டு போட்டிருக்காங்க, ஏவுகணை அனுப்பி போட்டிருக்காங்க. அங்கே என்னாச்சு, 2 வயசு குழந்தை மற்றும் 10 பொதுமக்கள் பிற பொறியாளர்கள் இறந்தாங்க, 10 பொதுமக்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்கு. இதுதான் ஈரானோட அந்த இது நியூக்ளியர் லேப். இந்த ஈரானில் உள்ள நியூக்ளியர் அந்த பகுதி, நியூக்ளியர் வந்தால் ஒரு மலைக்குள்ளே, இது மலைப்பகுதி மேற்பகுதி மலையில், அது கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஃபுல்லாக நிறைய வச்சுருக்காங்க. அதுமாதிரி 1000 பவுண்டு வந்து யுரேனியம், அதாவது செறியூட்டப்பட்ட யுரேனியம், நியூக்ளியர் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2-3 வண்டம் பெரிய குண்டு போட்டு அதை வந்து கீழே எழுதி போய் வெடிக்கக்கூடிய ஏவுகணையை போட்டு நிறையா இந்த இதை வந்து சேதப்படுத்திருக்காங்க. சேதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள 1000 பவுண்டு யுரேனியத்தை வந்து எப்படியாச்சும் கொள்ளையடிச்சு போகணும் அப்படின்ட்டு அமெரிக்கா வந்து திட்டம் தீட்டினாங்களாம். அதற்கு இஸ்ரேல் வந்து உடன்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இடத்துல ஆகிய ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியாக ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் என்ன சொல்கிறார், அந்த 3 இடத்துலையும் அணுசக்தி இருக்கு இல்லையா, 3 இடம், போர்ட்டோ, நதான்ஸ் மற்றும் எஸ்பஹான், இந்த 3 இடத்துலையே நாங்கள் அணுசக்தி தளத்தில் வந்து நாங்கள் குண்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த ட்ரம்ப். இந்த தாக்குதலின் ஈரானின் அணுசக்தி தொழில்நுட்பம் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆபத்தில் இருப்பது காட்டுகின்றன. அப்போ என்ன செஞ்சிருக்காங்கனாக்க, இவங்களுடைய முழு அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள அணுசக்தியை வந்து உற்பத்தி பண்ண விடாமல் ஆக்குறதுக்கு அங்கே உள்ள விஞ்ஞானிகள் பூரா கொல்லணும், இயற்பியலாளர்கள்லாம் கொல்லணும். அங்கே இருந்த என்ரிச்மெண்ட் யுரேனியம் இருக்கு இல்லையா, அதில் 1000 பவுண்டு யுரேனியம் இருக்கான், அது இமிடியேட்டாக வந்து அணுகுண்டு தயாரிச்சிடலாம். அந்த மாதிரி உள்ள ஃபியூல், நியூக்ளியர் ஃபியூல், அதை எப்படியாச்சும் கொள்ளையடிச்சு போகணும், திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரம்ப் நினைச்சாப்லையாம். அது வந்து இஸ்ரேல் வந்து பேக் அடித்ததுனால அது நடக்க முடியல, இல்லை அது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவுடைய பொழப்பே என்னன்னாக்க, அடுத்தவன் நாட்டிலேருந்து எப்படியாச்சும் வளத்தை கொள்ளையடிச்சு போகணும். இங்கே ஈரான்லேருந்து என்ரிச்மெண்ட் அதை வந்து நியூக்ளியர் ஃபியூல் 1000 பவுண்டு நியூக்ளியர் ஃபுல்லாக கொள்ளையடிச்சு போகணும் நினச்சாப்புல, கொள்ளையடிக்க முடியலை. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வளத்தை பிறகு கொள்ளையடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட என்ன செய்யலாம், வெனிசுவேலாவில் என்ன செஞ்சனாக்கா, அந்த நாட்டு பிரசிடெண்ட்டை வந்து கைது பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஜெயிலில் அடைச்சி போட்டிருக்காங்க அந்த பிரசிடெண்ட்டை, இங்கே அமெரிக்காவில். அப்போ அமெரிக்காவில் ஜெயிலில் தூக்கி போட்டோட இந்த நாட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க, இந்த ட்ரம்புக்கு பயந்துட்டாங்க. பயந்தவன என்ன செய்யணும், அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை பூரா கொள்ளையடிக்கிறது, அங்கே உள்ள தங்கச்சுரங்களை அப்புறம் கொள்ளையடித்து அமெரிக்கா கொண்டு போகிறது. அமெரிக்கா கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு உற்பத்தி பண்ணிவிட்டு அங்கே உள்ள இராணுவத்தை பெருசாக ஆக்கிட்டு அப்புறம் அடுத்த நாட்டை போய் மிரட்டுறது. இந்த மாதிரி மிரட்டி ஒவ்வொரு நாடையும், ஒவ்வொரு நாட்டோட வளங்களை பூரா கொள்ளையடித்து, அந்த கொள்ளையடித்த வளத்தை வச்சு தான் அமெரிக்கா வந்து இவ்வளோ பெரிய நாடு, என்னது ஒரு பணக்கார நாடு, உலகத்திலேயே வந்து இராணுவத்தில் பெரிய நாடு, இப்படியெல்லாம் சொல்லி தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு அடிக்கடி பேசிகிட்டே இருக்கப்பல. விஆர் என்ன சொல்லலாம், நாங்கள் வந்து ஒரு பெரிய இராணுவ படை, நாங்கள் வந்து இந்த உலகத்திலே நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்களே பெரிய ஆள் சொன்னால், நீ அடுத்த நாட்டில் வந்து கொள்ளையடிச்சு போன காசை வச்சா நீ பெரிய ஆளாக இருக்க, அப்போ கொள்ளையடிச்சு போனதுனால நீ ஒரு கொள்ளைக்காரன் தானே, புரிஞ்சதா? அப்போ கொள்ளைக்காரங்க பணக்காரன் தான் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கே உள்ள கொள்ளையடிச்சு தன்னுடைய வளத்தை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இந்த ஆள் என்ன செய்கிறான், அமெரிக்காரன் என்ன செய்கிறானாக்க, அடுத்த நாட்டில் போய் கொள்ளையடித்து அந்த சொத்து புறம் கொண்டு வந்து தன்னை நாட்டை வந்து பெருசாக ஆக்கிக்கிறாங்க. அந்த நியூஸே இப்போ வந்திருக்கு. வாஷிங்டன் போஸ்ட் சொன்ன 1000 பவுண்டு நியூக்ளியர் ஃபியூலை வந்து கொள்ளையடிச்சு போகணும்னு நினைச்சாப்புல ட்ரம்ப்பு. அதற்கு இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளாதனால அந்த செயல் வந்து அதோடு நிப்பாட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நண்பர்களே, அமெரிக்காக்காரன் எப்படி ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பெரிய கொள்ளைக்காரன். எல்லா பேரும் நினைக்கிறீங்க அமெரிக்கா போனால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் அமெரிக்கா போகிறீங்க. இப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்த்தா இந்த மாதிரி அராஜகமுள்ள இந்த ட்ரம்ப்பு கண்டிப்பாக ஒடுக்கப்படுவார். எல்லா நாடும் சேரணும். எல்லா பேரும் பயப்படுறாங்க. எதுக்கு தான் பயப்படுறாங்கன்னு தெரியும். எல்லா நாட்டு தலைவர்களும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய தைரியம் இருந்துச்சுனாங்க ட்ரம்ப் இதோட கதை முடிஞ்சிடும். அமெரிக்காவுடைய கதை இதோட முடிஞ்சிடும். வேறு மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நண்பர்களே, நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன செய்யலாம், நாங்கள் நீ சொல்கிற ரைட்டா தப்பா அது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.